அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 13/4/2026 ஏகாதசி திதி பின்னிரவு 1:09 வரை. அதன் பிறகு துவாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:03 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்தயோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் செவ்வாய், சனி, சூரியனுடன் புதன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது வேலையில் சேர, வாகனம் மற்றும் தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, தாலிக்கு பொன் உருக்க, நிச்சயதார்த்தம் செய்ய, பதவி ஏற்க, பூப்பு நீராட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு புத்தகத்தை அதன் அட்டையை வைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனென்றால் உள்ளே காகிதமும் இருக்கலாம், காவியமாகவும் இருக்கலாம். அதனால தாங்க வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் யாரையுமே மதிப்பிட மாட்டீங்க. வெளியில் பந்தாவா, ஆடம்பரமாக, அப்படியே அற்புதமாக சிலெல்லாம் ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு அலங்கார வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார இதயமெல்லாம் அழுக்கு மூட்டையை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் சிலர் பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பாங்க, ஆனால் பரிசுத்தமான இதயத்தோடு இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் பரிசுத்தமான இதயத்தை நேசித்து பாராட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் லாபத்தில் இருக்கிற ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுவுமே பத்த மாட்டேங்குது, எதுவுமே எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது, சேமிக்கவே முடியாத நிலைமை உருவாயிடுச்சுன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்ளுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் சிரிச்ச முகத்தோட எனக்கு என்ன குறை, என்ன கடவுள் நல்லா வச்சுருக்காருன்னு நெஞ்சுக்குள்ளே நிறைந்து நின்ற தினத்தில் நிம்மதியாக பேசுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. அதனால் பழைய கடன் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புது கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நல்ல விதத்தில் செய்து முடித்து காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, சர்க்கரையை கொட்டியதும் எங்கிருந்தோ ஓடி வரும் ஓர் எறும்பை போல ஒரு அன்பை சம்பாதியுங்கள், ஒரு நட்பை சம்பாதியுங்கள். எல்லா நேரத்திலும் சர்க்கரையாக இருந்து விடாதீர்கள். நீங்களும் ஒரு எறும்பாக மாறுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம், துயரம்னா ஓடி போய் நீங்கள் உதவுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் அவங்க கூட இருந்து அவங்களை ஆற்றுப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, அவர்களுக்கு அமைதியான மனநிலையை உருவாக்கும் மிகப்பெரிய மனவியல் நிபுணர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. தங்க நகை புது டிசைனில் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவிகள் இதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நல்ல பேர் இருக்கும், அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாகும், சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரஸ்தானம் நல்லா இருக்குதுங்க. லாபத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் இருந்த எல்லா வகை சிக்கல்களும் விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு, சகோதர வகையிலையும் உதவி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசின்னு இருக்கீங்க, நல்ல வரன் குதிரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அதுக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அனுபவம் என்பது வாழ்க்கை கொடுக்கும் மிக அமைதியான ஒரு பாடமாகும். ஆசிரியர் இல்லாமலேயே அது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடும். அதனால தாங்க அனுபவப்பட்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அந்த அனுபவ அறிவால் அடுத்தவங்களையும் நீங்கள் வழிநடத்துவீங்க. பக்கம் பக்கமாக பல கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டமாக வாங்கி குவித்தவர்களை காட்டிலும் பக்குவமாக மனப்பக்குவத்துடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் இதுவரைக்குமே ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தார். அதனால் கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு பல வலிகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. மனசுக்குள்ளேயும் சில வலிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் தாங்கி கொண்டிருந்தீங்க, தாக்கு பிடிச்சு நின்னீங்க. இப்போ உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். நீசகதியில் உட்கார்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. 10வது வீட்டிலேயே 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. குலதெய்வ கோவில் கட்டுறதுக்கான முக்கியமான பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வருங்க.
இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சில புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. சிலருக்கு வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. அமையறதுக்கு நல்ல ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு விதமான சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, குளம் அழுக்காக இருக்கிறது என்பதற்காக அதிலுள்ள தாமரையை யாரும் வெறுப்பதில்லை. அதுபோல மன அழகு உடையவர்களை எப்பொழுதும் நீங்கள் மதித்து கொண்டே இருப்பீர்கள். புற அழகு பார்ப்பதற்கு வெளித்தோற்றத்தில் அழகாக இருக்கிறவங்களை காட்டிலும் உள்ளுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களை நாளுக்கு நாள் நேசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் மாலை 4 மணி 3 நிமிடத்திற்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அதாவது சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்காது. அதனால் வியாபாரத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை பற்றிய விமர்சனங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தவங்களை வந்து ஏதாவது குறை சொல்லுவாங்க, சொல்கிறதுக்குன்னே சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அமைதி என்பது கோழைத்தனமல்ல, அது கடலை விட ஆழமான வலிமையாகும். அதனால தாங்க சில இடங்களில் சில நேரங்களில் சிலரிடத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் முக்கியமான இடத்துல எதை பேசணுமோ அதை நீங்கள் விரும்பி பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அமைதியாக இருந்து தன்னுடைய வேலைகளை முடித்து காட்டக்கூடிய சூட்சுமதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பாட்டெல்லாம் பாடுவீங்க, கவிதையெல்லாம் எழுதுவீங்க. சின்ன வயசில் நீங்கள் எழுதின சிறுகதை, சின்ன சின்ன கவிதைகள், புது கவிதைகள் அதெல்லாம் எடுத்து பார்த்து ரசிப்பீங்க. பரவாயில்ல, நானும் ஒரு பெரிய கவிஞர் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால பணவரவு நினச்சி சில நேரங்களில் பயம் இருக்கும். ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரியான சின்ன சின்ன பயம் ஒரு பக்கம் இருக்குங்க. சம்பந்தம் இல்லாமல் உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறவங்களாம் இருக்காங்க.
எந்த பாவமும் செய்யாத எனக்கு போய் இத்தனை பழியான்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சும் விடுவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், சூரியன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். பகல் நேரத்தில் முக்கியமான முடிவுகள், முக்கியமான பயணங்கள் அதெல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி அரசு விஷயங்கள் அதெல்லாம் வேகமாக முடியுங்க. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சில நேரங்கள் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் அட்டையை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி நம்ம சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறாங்க, நம்முடைய நேரத்தையும் சாப்பிட்றாங்க, குடும்பத்து பக்கமே போக முடியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து யோகம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளை மிதித்து வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எதையெல்லாம் பேசணுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வாதங்களையும் விவாதங்களையும் அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வருஷக்கணக்கில் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ராகுவை விட்டு விலகி 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களையும் நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த இனந்தெரியாத கவலைகள், பயம் அதிலேருந்து விடுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பார்க்குற வேலையில், உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வருஷமாக இந்த கம்பெனி நம்ம உழைச்சி கொட்டின்னு இருக்கோம், எந்த முன்னேற்றமும் இல்லையே, இங்கே இருக்கலாமா இல்லை வேறு கம்பெனிக்கு மாறலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் யோசனைகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக உங்களை தேடி வருவாங்கங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முள்ளும் மலரும் ஒரே செடியில்தான் இருக்கிறது. அதே போல் வாழ்வில் சுகமும் துக்கமும் ஒரே வாழ்வில்தான் இருக்கிறது. இரண்டையும் சமமாக ஏற்றால் வாழ்க்கையானது சந்தோஷமாக மாறிவிடும். அதனால தாங்க சந்தோஷம் அப்படியே நீங்கள் துள்ளி குதிக்க மாட்டீங்க. சங்கடம் அப்படின்னா அப்படியே துவண்டு போய் படுத்துற மாட்டீங்க. இதுவும் வரும், அதுவும் வரும், எதுவும் வரும், எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு தனக்குள்ளேயே வேதாந்தம் பேசிக்கொள்ளக்கூடிய சித்தாந்திகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனால் 6ஆம் இடத்துல புதன் போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிண்டே இருக்குது என்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் இருக்குங்க. 6ஆம் இடத்துல
இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த இடம் விற்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கள்ல, அது விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல விலை கொடுத்து யாராவது வாங்கிறதுக்கும் வருவாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்குவீங்க. இன்றைக்கி கூட அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் பலிதமாகும். அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரிகள் சங்கம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். புது பொறுப்பு பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்கும். அதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகி எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கழுதைக்கு அதிகமாக கவனம் செலுத்தினால் அது சிங்கமாக தன்னை நினைத்து கொள்ளும். அதுபோல தகுதியில்லாத ஒருவருக்கு அதிகமாக அன்பு காட்டாதீர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் அளவாதாங்க பழகுவீங்க. சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகுவீங்க. ரொம்பவும் குழஞ்சி பேச மாட்டீங்க. அதே நேரத்தில் கராராகவும் சில நேரத்தில் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் யார் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அவரவர்களுடைய அந்த மனநிலை, குணநிலை, தகுதிகள் இதையெல்லாம் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அவர்களையெல்லாம் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சகோதரங்களோட நமக்கு சரியான உறவு முறை இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சில சங்கடங்களும் மனசுக்குள்ளார இருந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகள் நம்மை போல நல்லா பெருசாக வரணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்டுங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகாதுங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா நல்லா இருக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகோட இருக்கிறாரு. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், அப்பாவை கூட நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நீங்களாக நினச்சிப்பீங்க. நல்லா தான் கவனிச்சிங்க. அம்மாவை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நாம இழுத்து போட்டுட்டோமா, இல்லை அவங்களா நம்ம மேலே இதெல்லாம் திணிச்சிட்டாங்களா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. இருந்தாலும் போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையதாங்க செய்யும். அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட சக ஊழியர்களால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து விலகுங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு செய், ஒரு நாள் உன் உழைப்பு உன்னை காப்பாற்றும். அதனால தாங்க எந்த வேலையை எடுத்தாலும் நீங்கள் அதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஏனோ தானோன்னு அதை செய்ய மாட்டீங்க. எல்லாரை விட வித்தியாசமாக ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி மெனக்கிட்டு எல்லாவற்றிலும் சிறந்து காட்டக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சொல்கிறேன்னு நீங்கள் சில விஷயங்களை தள்ளி போட்டிருந்தீங்க. இன்றைக்கி பதிலை நீங்கள் வலிமையாக சொல்லுவீங்க, முடிவுகளும் எடுப்பீங்க. அந்த இடம் வாங்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இஎம்ஐ அதிகமாக போகுமேன்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்கிறீங்க. இருந்தாலும் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். அதற்கான வருமானம், வாய்ப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இருந்துன்னு இருக்கும். கடன் வாங்கினா கூட அந்த கடனை பைசல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குது. அதில் தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. லாபமும் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன், அவர் தன் வீட்டை தானே பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சேற்று நீரிலும் முழுமையாக தெரிகிறது வெண்ணிலா. எவ்வளவு கலக்கினாலும் நிதானத்தில் மட்டும்தான் இருக்கிறது வாழ்க்கை. அதனால தாங்க மற்றவங்க குழம்புனாலும் நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டாலும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசிப்பீங்க. அந்த நிதான பிரகாரம் யோசித்து அதுக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் துரத்தினாலும் கூட பதட்டப்படாமல் தன்னுடைய பாணியிலே பொறுமையாக இருந்து புதிய முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக முடியும். சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு மாற்றுறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு பலிதமாகும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காது குத்து இதெல்லாம் போய் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணியிலிருந்து அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ரசித்து வாழ அழகான முகம் முக்கியமில்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடிய அழகான இதயம்தான் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. அதனால தாங்க கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில் கை கொடுத்தவங்கள நீங்கள் மறந்துட மாட்டீங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறத விட
பரிதபித்து நிற்கும்போது நான் இருக்கேன் கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு யார் நேசக்கரம் நீட்டுகிறார்களோ அந்த கரங்களை மதித்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் மாலை 4:03 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே சின்ன சின்ன அலைச்சல்கள், சோர்வு, களைப்பெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி மாலை 4:03 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ருசிக்கு நிறையா சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைய தினத்தில் உப்பு காரத்தெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழகுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது அதிக உரிமை நம்ம அவங்கள்ட்ட எடுத்துக்கூடாது. அப்புறம் வெளியில் போய் அவங்க வேறு விதமாக அவங்கள விமர்சிப்பாங்க. அதனால் அவங்கள அனுமதி இல்லாமல் நாம் பெருசாக உரிமை எடுத்து பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, போட்டிகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால வேலையாட்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதிகாரிகளுடன் கருத்து மோதல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்ல. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்ல விதமாக தொடர வேண்டுமெனில் சின்னதாக ஒரு இடைவெளி தேவை. அதனால தாங்க உடைவதை விட வளைவது மேல் என்று நினைத்து கொண்டு சொந்த பந்தங்களிடையே வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் அதிகமாகிட்டே போகுது. அப்பப்போ கல்யாணம், காது குத்துன்னு விசேஷங்கள்லையும் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு அவங்க ஒரு சவரன் நகை பண்ணாங்க, அப்போ விலை குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி அதே ஒரு சவரன் 4 மடங்கு விலை ஏறிடுச்சு. இருந்தாலும் நாம் திருப்பி அவங்க செய்ததை நம்ம செய்தாகணும் இல்லைங்களா? அதுக்கு வேறு செலவு அதிகமாகிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் சிக்கி தவித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளேயே 4 கிரகங்கள் உட்கார்ந்துட்டாங்க. சூரியன் உட்கார்ந்துருக்காரு, சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, இப்போ இவங்களோட சேர்ந்து புதன் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்படாதீங்க. குறுக்கு வழியில் போய் எதிலையும் சிக்கிக்க வேண்டாங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு, முன்ன மாதிரி இல்லைன்னு உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகமாகும். அதனால் கோபத்தையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளையும் பகச்சிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டுறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். புது முயற்சிகள், பெரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். எதிர்பார்த்தபடி இல்லையேங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வேலை சுமையுடன் ஆதாயம் இருக்குதுங்க. அதனால் இன்றைய தினம் வேலை சுமை அதிகமாகவே இருந்துருக்கும். இருந்தாலும் அதிகாரிகள் மத்தியில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு நல்ல விதத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பஞ்சா பறந்துடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குது. மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வரும் புதன்கிழமை முதல்
தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் விரிவாக நம்முடைய பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் காணத் தவறாதீர்கள்.